வணக்கம் நட்புக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அரை நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் ஊறுகாய். இந்த நெல்லிக்காய் என் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. இது நேத்தியே நான் நைட்டு கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு அதில் வச்சிட்டேன். இப்போது நீங்கள் அப்படியே கூட உடனே கூட செய்யலாம். இல்லைன்னா உப்பு போட்டு வச்சிட்டேன்னா கொஞ்சம் உப்பு அதில் ஊறும். ஓகேவா? இப்போது இந்த அரை நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். வறுக்கிறதுக்கு கடுகு ஒரு 3 ஸ்பூன், வெந்தயம் ஒரு 3 ஸ்பூன், அந்த நெல்லிக்காயில் உப்பு போட்டிருக்கோம், இருந்தாலும் கொஞ்சமாக கல் உப்பு, அப்புறம் காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு. நான் காஷ்மீரி சில்லியும் வச்சுருக்கேன், ஆர்டினரி மிளகாயும் வச்சுருக்கேன். அப்புறம் கட்டி பெருங்காயம் 2 துண்டு வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு முக்கியமாக விரலி மஞ்சள், அதையும் வறுத்து பொடி பண்ணி போட்டால் நல்லா சூப்பராக வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது எல்லாத்தையும் வறுத்துக்கணும். அப்புறம் தேவையான அளவு எண்ணெய். இது நல்லெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு எண்ணெய், நல்லெண்ணெய். இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு வானல் போட்டுடலாம். வானலில் போட்டாச்சு. இப்போ இது எல்லாமும் ட்ரையாக வறுத்துக்கலாம், எண்ணெயெல்லாம் விட வேண்டாம். ட்ரையாக வறுத்து பொடி பண்ணிடலாம். நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ அரை நெல்லிக்காய் சீசன். இப்போது நிறையா அரை நெல்லிக்காய் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு நல்லா இதை வறுத்து பொடி பண்ணி போட்டுட்டோன்னா அது கெடாது. அதனால் நல்லா செஞ்சுட்டு நல்லெண்ணெயும் நல்லா கொஞ்சம் ஊற்றி நம்ம வச்சுட்டோன்னா ஒரு 2-3 நாள் வெளியிலே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம்னா ஃப்ரிட்ஜில் வச்சு அப்பப்போ தேவையானது எடுத்து வெளியில் வச்சு தயிர் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம். கடுகெல்லாம் நல்லா வெடிக்கிற சத்தம் கேட்டுட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு வெடித்து வறுத்து வந்தால் நான் கொஞ்சமாக பண்ணுறதுனால எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுக்கிறேன். இதுவே நீங்கள் நிறையா பண்ணுறதா இருந்தால் கடுகு தனியாக, வெந்தயம் தனியாக, மஞ்சள் தனியாக, பெருங்காயம் தனியாக, மிளகாய் தனியாக, உப்பு தனியாக, எல்லாம் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. நான் இப்போது கொஞ்சோண்டு தான் பண்ண போகிறேன், அதனால் எல்லாத்தையும் ஒன்றா வறுத்துக்கிட்டேன். இப்போது இதை மிக்ஸி ஜாருக்கு போட்டு பொடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நைஸாக பொடி பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போது அதே வானலை அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். வானலில் எண்ணெய், இதுக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு இந்த நம்ம நைட்டே ஊற வச்ச அந்த நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அதை அதில் போட்டுடலாம். உடனே நெல்லிக்காய் இருந்தால் கூட உடனே போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டு நல்லா வதக்குங்க. இந்த எண்ணெயிலேயே அது வதங்கணும். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இது நல்லா வதங்கிடும், அதுலேயே எண்ணெயிலேயே வெந்துடும், சீக்கிரம் வதங்கிடும். நம்ம எதுக்கு நைட்டே இதை போட்டு வைக்கிறோன்னா, ஈவினிங் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது நெல்லிக்காயை நல்லா கழுவி தொடச்சிட்டு ஒரு துணியில் போட்டு நல்லா ஈரெல்லாம் போகிற அளவுக்கு வச்சுட்டு அப்புறம் அதில் லேசாக உப்பு போட்டு வச்சுக்கிட்டோன்னா உடனே தாளித்து உடனே எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்படியும் செய்யலாம். அப்படியே உடனே பறித்து செஞ்சோன்னா அது ஒரு நாள் ஊறணும். அப்போ தான் அது உள்ளர உப்பு காரம்லாம் இறங்கும். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் வெந்துடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பொடியை போட்டுடலாம். பொடியை போட்டு நல்லா ஒரு கலக்கி ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சிடலாம்.
இப்போது நல்லா வெந்தாச்சு. அரை நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி. நீங்கள் உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கிட்டு தேவைன்னா காரம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி அரை நெல்லிக்காய் கிடைச்சிதுன்னா வாங்கி செய்து பார்த்து டேஸ்ட் பார்த்து உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.